ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இங்க பாருங்க, கீழே வந்து சென்னைக்கு போகக்கூடிய ரயில் வந்து செம்ம காத்துங்க. காற்றின் வேகம் காரணமாக ரயில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கான காரணம் என்ன அப்படின்னா, உள்ள என்ட்ரி ஆகும் போதே வந்து ஒரு ரெட் சிக்னல் காட்டியிருக்கு. அந்த ரெட் சிக்னல்னால 2 டிரைவருமே கீழே இறங்கி அதை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடந்து போறாங்களா இல்லையா அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ல சொல்றேன். ஸோ இந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா ரயில் எந்த அளவுக்கு தாமதமா வந்துகிட்டு இருக்குது, அந்த ஒரு காற்றின் வேகம் அதிகமா இருக்கனால அந்த அச்சத்தின் காரணமாக அந்த ரெட் லைட் சிக்னலை பார்த்து ரயில் வந்து இங்க நிறுத்தப்பட்டிருக்கு. மக்களே, தற்போதைய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பன் பாலத்தில் அபாய எச்சரிக்கை, அதாவது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கனால அபாய எச்சரிக்கையின் காரணத்தினால ரயில் வந்து நிறுத்தப்பட்டிருக்குங்க. ரயில் நிறுத்தப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரயில் கடந்து போகுமா இல்லை மறுபடியும் அபாய எச்சரிக்கையில் வந்து கடக்காமல் இதே இடத்துல நிற்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். தற்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரயில் நிறுத்தப்பட்டு தாமதமாக தான் போயிட்டு இருக்கு. தற்போது மிகவும் மெதுவாக கடக்கக்கூட காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப மெதுவாக வந்துட்டு இருக்குங்க. சரியான காத்துங்க. ரயில் நின்றுச்சு. ரயில் நிறுத்தப்பட்டிருக்கு. டேஞ்சர் ஷிஃப்ட். மக்களே, தற்போது ரயில் நிறுத்தப்பட்டு ரயில் இன்ஜின்லேருந்து டிரைவர் 2 பேர் இறங்கி அந்த சிக்னலில் போய் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ ரயில் கம்ப்ளீட்டாக வந்து பாம்பன் பாலத்துக்குள்ள, அதாவது என்ட்ரன்ஸ்லேயே வந்து காற்றின் வேகம் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். சென்னை செல்லக்கூடிய ரயில் வந்து பாம்பன் பாலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு.